மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் 2 இம்பார்ட்டன்ட் அப்படி தான் பார்க்க போகிறோம். யூனிவர்சிட்டி வெப்சைட் போனீங்க அப்படின்னா ஐடி இம்பார்ட்டன்ட் நியூஸ் இந்த பாப்அப் நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் ஃபஸ்ட்டு வந்து ரீவேல்யூஷன் ரிசல்ட் லிங்க் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நேற்றே வந்துடுச்சு ரிசல்ட்டு. அதில் நிறைய பேர் கேட்டிருந்த டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சுக்கும் நோ சேஞ்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சேஞ்ச் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸாக ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் வந்து இருக்கல, அது சேஞ்ச் ஆகி வந்திருக்கிறதுனால உங்களுக்கு சேஞ்சுன்னு காட்டும். அதனால சேஞ்ச் ஆனவங்களுக்குலாம் அங்கே மார்க்கு காட்டும். இதுவே நோ சேஞ்ச் வந்தவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஷ், அதாவது பிளாங்காக விட்டுருப்பாங்க. அந்த இடம் மார்க் இல்லாமல் பிளாங்காக இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் ரிசல்ட்டும் இப்போ இருக்கிற ரிசல்ட்டும் சேஞ்ச் ஆகலை அப்படின்றது தான் அர்த்தம். எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, நான் பாஸா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. யூனிவர்சிட்டி சைடில் மினிமம் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. அந்த க்ரைட்டீரியாவுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ மேலே ரைட் சைட் டாப் கார்னரில் ஐ சிம்பிளில் அந்த லிங்க் வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதை பார்த்துக்கலாம். அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2024 எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற லிங்க்கோட டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வித்தவுட் பெனால்ட்டி டேட் வந்து 30/4/2025 வரைக்கும், வித் பெனால்ட்டி டேட் வந்து 5/5/2025 வரைக்கும். இது வந்து எல்லா டிகிரிக்கும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்னும் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரம் பே பண்ணிவிடுங்க. அதேமாதிரி நிறைய பேர் கேட்டிருந்த டவுட்டு, நான் வந்து அரியர் வச்சுருக்கேன், நான் எந்த லிங்க்கில் பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த லிங்க்கில் தான் அரியர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் பே பண்ணணும். நீங்கள் எந்த டிகிரியோ அந்த டிகிரியோட லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே எலிஜிபிள் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. எந்த பேட்ச்லாம் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எந்த பேட்ச்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் C21 பேட்ச் டு A24 பேட்ச் அவங்களா மட்டும் தான் டிசம்பர் 2024 எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து MBA இதுவே நீங்கள் யூஜியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த யூஜி லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருப்பாங்க எந்த பேட்சில் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு C20 to A24 பேட்ச் வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பேட்ச் லிஸ்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா அரியர் பேட்ச் லிஸ்ட்டுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிசம்பர் 2024 எழுதுறதுக்கு எந்த பேட்ச்லாம் அரியர் பேட்ச் எலிஜிபிள் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ மேலே ரைட் சைட் டாப் கார்னரில் ஐ சிம்பிளில் அந்த லிங்க் வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.